Hello students, welcome to Vision Study Batch. So நம்ம group 2க்கு எக்ஸ்க்ளூசிவா ஸ்டடி பிளான் ஸ்டடி பேட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு சப்ஜெக்டை மட்டும் டார்கெட் பண்ணி கொடுக்காம ஹோலிஸ்டிக்கா கொடுத்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சோசியல் சயின்ஸ்ல வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, அப்புறம் சயின்ஸ்ல பிசிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியே ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு போகாம மல்டிபிள் சப்ஜெக்டை 1 வீக்ல 10 டேஸ்ல படிக்கிற மாதிரி தான் பிளான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளான்ல என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் ஏன்னா 3 பேர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், இதை தனித்தனியா 3 ட்ராக்ல எடுத்துட்டு போறோம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி பிளானை இன்னும் உங்களுக்கு பெஸ்டா கொடுக்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டரியில 8th புக்ல டேர்ம் 1 டேர்ம் 2 அதை வந்து நான் உங்களுக்கு படிக்க சொன்னேன். டேர்ம் 1ல என்னென்ன சாப்டர் இருக்கு, டேர்ம் 2ல என்னென்ன சாப்டர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். டேர்ம் 1க்குள்ள என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஏரியாலாம் இருக்குது, அதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் லாஸ்ட் ஸ்டடி பேட்ச்ல ஹிஸ்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதை தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் இப்போ நியூவா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மறுபடியும் சொல்றது, ஹிஸ்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் படி ஹிஸ்டரியோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெறும் ஹிஸ்டரி மட்டும் தனியா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான ஹிஸ்டரியை கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. 3 இடத்துல ஹிஸ்டரி மட்டுமே வர மாதிரி இருக்குது சிலபஸ்ல. ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் மிடிவல் வரும், இன்னொரு இடத்துல மாடர்ன் இந்தியா வரும், இன்னொரு இடத்துல தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு எக்ஸ்க்ளூசிவாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த 3 ஏரியாவை மட்டும் தனியா எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இந்த சிலபஸ், இந்த 3 சிலபஸ்ல இருக்கிற மொத்த ஏரியால இந்த 3 யூனிட்டை மட்டும் எடுத்து தனியா படிக்கணும்னா கூட நியர்லி ஒரு 40 கொஸ்டின்ஸாவது இந்த ஏரியால இருந்து வந்துடும். அப்போ 200ல 40 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 20% ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து 20% கொஸ்டின், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே அது. ஆனா அதுக்கான சோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை தவிர வேற எதுவும் வெளில போய் அவங்க கேட்கறது இல்லை. நமக்கு ரொம்ப டஃபா கேட்கணும்னாலும் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்கறாங்க, மாடரேட்டா கேட்கறது இருந்தாலும் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்கறாங்க. அதனால ஸ்கூல் புக்கை நீங்க நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா ஹிஸ்டரிக்கு ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ் ஸ்கூல் புக்கு மட்டும்தான். நான் வெளில போய் படிக்கிறேன், வெளியில ஏதாவது சோர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லை. மார்க்கெட் மெட்டீரியல் நோ யூஸ். இந்த சிலபஸுக்கு, இப்ப கொடுத்துருக்க சிலபஸுக்கு மார்க்கெட் மெட்டீரியலால எந்த பயனுமே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல நமக்கு என்ன ஒரு கூடுதலா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த யூனிட் 8 நல்லா படிச்சீங்க, ஹிஸ்டரியா பாலிட்டியை நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஆப்வியஸா அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? மெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பழைய பேட்டர்னுக்கும் புது பேட்டர்னுக்கும் இதுதான் வித்தியாசம். பழைய பேட்டர்ன்ல ப்ரிலிம்ஸுக்கு படிச்சதை வச்சு மெயின்ஸ்ல நம்ம எழுதுவோம். ப்ரிலிம்ஸுக்கு படிச்சது மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த பேட்டர்ன் படி ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிற எல்லா சப்ஜெக்டும் ஹிஸ்டரியை தவிர, அதுவும் தமிழ்நாடு ஹிஸ்டரியை தவிர மற்ற எந்த சப்ஜெக்ட்டுமே மெயின்ஸுக்கு பெருசா ரோல் பிளே பண்ணாது. ஆனா குரூப் 1 மெயின்ஸ்ல அப்படி கிடையாது. ப்ரிலிம்ஸ்ல படிக்கிறது எல்லாம் மெயின்ஸ்ல யூஸா இருக்கும். ஆனா குரூப் 2 மெயின்ஸுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்காங்க, செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்க. ப்ரிலிம்ஸ் தனி, மெயின்ஸ் தனி. ப்ரிலிம்ஸுக்கு நம்ம டெடிக்கேட்டடா படிச்சுட்டு போறது எல்லாம் மெயின்ஸுக்கு அதை நம்ம அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்ல மட்டும் டெவலப் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா சபார்டினேட் சர்வீஸ்ல அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க, ஸ்கில் தான் எதிர்பார்க்கறாங்க. நாலேஜ் ரொம்ப கம்மியா தான் எதிர்பார்க்கறாங்க, ஸ்கில்ல எதிர்பார்க்கறாங்க அவங்க சபார்டினேட் சர்வீஸ்ல. பட் நாலேஜே இல்லாம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாதுல்ல. இருக்கிறதுலயே குரூப் 2 ப்ராசஸ்ல ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் ப்ரிலிம்ஸ் தான். எந்த எக்ஸாம்லயும் டஃப்பான ப்ராசஸ் ப்ரிலிம்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் 1,00,000 பேர் கூட போட்டி போடுவோம், மெயின்ஸ் 1000 பேர் கூட, ஆயிரங்கள்ல போட்டி போடுவோம், 15,000 10,000 அவ்வளவுதான் மெயின்ஸ்ல போட்டி. ஆனா ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் 6 lakhs 7 lakhs இருக்கும். அது குரூப் 2 குரூப் 4 எல்லாம் போனோம் அப்படின்னா 14 15 லட்சம் 17 லட்சம் எல்லாம் எழுதுவாங்க.
ஸோ லட்சத்துல போட்டி போடுறது தான் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு டெடிக்கேட்டடா படிங்க. ப்ரிலிம்ஸுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த 6 மந்த் அடுத்த எக்ஸாம்ஸ் எப்போ வருதோ அப்போ வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா ப்ரிலிம்ஸுக்கு படி. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் ஈஸி. இந்த பேட்டர்ன் படி மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணா போதும். ஏன்னா பிராக்டிஸ் தான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸ்கில்லுங்கிறது டெவலப் பண்ணிக்கிறது தான். நாலேஜுங்கிறது அக்வயர் பண்றது. நாலேஜுங்கிறது படிச்சு உருவாக்குறது தான் நாலேஜ். ஸ்கில்லுங்கிறது எழுதி பார்த்து அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால மெயின்ஸை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால மெயின்ஸை பத்தி பெருசா ஒரி பண்ண வேண்டாம். மெயின்ஸுங்கிறது ப்ரிலிம்ஸுக்கு அப்புறம் படிக்க வேண்டியது. ஸோ நம்பர் 1 இதுல கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது நம்பர் 1. மெயின்ஸுக்கு இப்போ ரொம்ப யோசிச்சுட்டு அதுக்கு என்ன மெட்டீரியல் வாங்கணும், அதுக்கு என்ன மாதிரி படிக்கணும், இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா? மெயின்ஸுக்குன்னு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு, தமிழ்நாடு ஹிஸ்டரிய தமிழ்நாடு பாலிட்டி நல்லா படிக்கணும். அண்ட் திருக்குறள். ஏன்னா யூனிட் 8ல ரொம்ப இம்பார்ட்டண்டா ரோல் பிளே பண்ண போது திருக்குறள் தானே. ஸோ அந்த ஏரியால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நேற்று கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல இப்போ பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச், பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்ல என்ன பேசியிருக்கிறார்? படை மாட்சியில இருந்து ஒரு குறளை வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு, ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறாரு. ஸோ படை மாட்சி அப்படிங்கிறது நம்மளோட சோல்ஜர்ஸை பத்தி பேசக்கூடியது, நம்மளோட படையை பத்தி பேசக்கூடியது, ஆர்ம்டு ஃபோர்ஸை பத்தி பேசக்கூடியது. அது திருக்குறள்ல இருக்கு. அதை ஹைலைட் பண்ணி அதை பேசியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பட்ஜெட் ஸ்பீச்ல பேசக்கூடிய திருக்குறள், பிரைம் மினிஸ்டர் அங்கங்க கோட் பண்ற திருக்குறள், நம்ம சீஃப் மினிஸ்டர், நம்ம தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹைலைட் பண்ணக்கூடிய கோட் பண்ணக்கூடிய திருக்குறள், இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேட்டர்ன் அதுதான், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அதுதான் பேட்டர்ன். இந்த ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல. உங்களுக்கு மற்ற ஸ்டடி பேட்ச்ல இருக்கிற ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு இது சொல்லியிருப்பாங்க எல்லாமே. ஸோ இதுல நீங்க கிளியரா ரொம்ப கிளியர் கட்டா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மெயின்ஸை பத்தி இப்போதைக்கு ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட முழு நேரத்தையும் ப்ரிலிம்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரிலிம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வைஸ் நான் சொல்றேன் என்னென்ன அப்படின்னு. நியூவா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரியாரிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, டாப் ப்ரியாரிட்டி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டாப்பா ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது தமிழ்நாடோட ஆங்கிள் தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். தமிழ்நாடு ஆங்கிள் தான் ப்ரியாரிட்டி அதிகமா கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா என்டையர் சப்ஜெக்ட்லயும் ஹிஸ்டரி டாப் ப்ரியாரிட்டி. ஸோ நோட் பண்ணுங்க, ஹிஸ்டரி தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதனாலதான் ஸ்டடி பேட்சோ கிளாஸோ எதா இருந்தாலும் ஹிஸ்டரி கிளாஸஸ் உங்களுக்கு அதிகமா போகும். சப்ஜெக்ட் அவ்வளோ பெருசு ஹிஸ்டரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிஸ்டரிக்கு அடுத்த சப்ஜெக்ட் பாலிட்டி. ஏன்னா ஹிஸ்டரி ஏன்ஷியன்ட் மிடிவல் தமிழ்நாடு கிட்டத்தட்ட அரௌண்ட் 40 கொஸ்டின், 30 to 40 கொஸ்டின் கவர் ஆகும். அடுத்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி பாலிட்டிக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். நடத்துற ஸ்டடி பேட்ச் எல்லாமே குரூப் 2ஓட மாடல் கொஸ்டின் பேப்பர், அதோட கிரைட்டீரியா அதுல இருந்து பிரிச்சு இருக்கு. மாடல் கொஸ்டின்ல ஹிஸ்டரிக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாலிட்டிக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி பிரிச்சதுல பாலிட்டிக்கு 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஆப்வியஸா எக்கனாமிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது சப்ஜெக்ட். நான் பேசிட்டு இருக்க எல்லாமே சப்ஜெக்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் ஒன்னும் யூனிட் 9 டச் பண்ணவே இல்லை. யூனிட் 8 and 9ல இன்னும் கொஞ்சம் நான் கிளியரா நான் சொல்றேன். லாஸ்ட் டைம் சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் கிளியராவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் எழுதிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் இந்த ஆர்டர்ல நீங்க படிக்கணும். இந்த ஆர்டர்ல படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எக்கனாமிக்ஸ். ஸோ அதுல அரௌண்ட் 20 கொஸ்டின்.
அடுத்த சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி தான் இருக்கிறதுலே சிலபஸ் ரொம்ப கம்மி, ஈஸியா படிச்சு முடிச்சிருக்காரு சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி. அரௌண்ட் 10 கொஸ்டின் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து எக்ஸாக்ட் நம்பர் இல்ல, பிளஸ் ஆர் மைனஸ். ஒரு எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கூட போகலாம், ஒரு எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கம்மியா வரலாம். ஸோ அரௌண்ட் இது எல்லாமே அரௌண்ட் 10 பிளஸ் ஆர் மைனஸ் 2, 20 பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா மாடல் கொஸ்டின்ல இப்படித்தான் இருக்கு, ஒரு இடத்துல கவர் ஆயிருக்கு, அதெல்லாம் அப்படியே கன்சாலிடேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் டாப் ஆர்டர், சப்ஜெக்ட் வைஸ் ஆர்டர். இது அப்படியே கையில வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளவு வந்துருச்சு, அரௌண்ட் இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 90 to 100 அந்த ரேஞ்சில் வந்துருச்சா, ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு. 100 மார்க்ல 50 மார்க்கை கவர் பண்ணி அப்படியே ஓரமா வச்சிடணும். இப்போ அடுத்து சாரி 200 மார்க்ல 100 மார்க் 100 கொஸ்டின் அப்படியே கவர் பண்ணி ஓரமா வச்சிடணும். 200 கொஸ்டின்ல இன்னொரு ஹாஃப்ல முக்கியமா ரோல் பிளே பண்ண போறது 2 மேஜர் ஏரியா ரோல் பிளே பண்ண போகுது. நம்பர் 1 ஆப்டிடியூட். அதுல எந்த டவுட்டுமே இல்ல, 25 கொஸ்டின் அப்படியே கவர் ஆகும், அப்படியே அது ஓரங்கட்டு, அது நமக்கு டவுட்டே வேண்டாம். இல்ல 25 கொஸ்டின் சாலிடா. இன்னொரு ஒரு 20 கொஸ்டின் 20 to 25 பிளஸ் ஆர் மைனஸ் தான், இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரோல் பிளே பண்ணும். சோ கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையாச்சா. இப்போ இதுல கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் கவர் ஆயிடுச்சா. அடுத்து ஒரு 25 கொஸ்டின், ஒரு 25 கொஸ்டின் வரைக்கும், 25ல இருந்து 30 கொஸ்டின் வரைக்கும் சயின்ஸ். 30ங்கிறது ரொம்ப மேக்சிமம், 25க்குள்ள லெஸ் தேன் 25 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா சயின்ஸோட ரோலை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க சயின்ஸ் நல்லா படிக்கணும், ஏன்னா எல்லாருமே மிஸ் பண்ற ஏரியா சயின்ஸ். அப்ப நம்ம அங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் நம்ம ஏரியாவை, அந்த ஏரியாவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கூடுதல் பலம், ஈஸியா ப்ரிலிம்ஸை கிராக் பண்றதுக்கு ஒரு வழி. அதனாலதான் உங்களுக்கு சைமல்டேனியஸா ஸ்டடி பேட்ச்ல சயின்ஸும் போட்டுட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா சயின்ஸுங்கிறது 25 கொஸ்டின் ஓகே, ஆனா சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு இல்ல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜின்னு இருக்கிறதுலே பெரிய சப்ஜெக்ட் அதுதான். அதனால சைமல்டேனியஸா அதையும் படிச்சுட்டே வந்துருங்க. அதனாலதான் செப்பரேட்டா அதை ஒரு ட்ராக் மாதிரி போட்டு அதை உங்களுக்கு ஸ்டடி பேட்ச்ல போயிட்டு இருக்கு குரூப் 2க்கு. இப்போ இது இல்லாம ஒரு 25 கொஸ்டின் பெண்டிங் இருக்கா, அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப நீங்க மாடல் கொஸ்டின் நல்லா படிச்சவங்க கொஸ்டின் கேட்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 40 கொஸ்டின் வந்திருக்கேன், நீங்க வெறும் 25 மட்டும் சொல்றீங்களே அப்படின்னு. இங்கதான் படிக்கிறதோட பேட்டர்ன் அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. நம்ம யூனிட் வைஸ் நான் கொஸ்டின் கொடுக்கல, யூனிட் வைஸ் 15 கொஸ்டின் அப்படிலாம் கொடுக்கல, ஓவராலா கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஹிஸ்டரினா சப்ஜெக்ட் மொத்தம் முடிஞ்சு போச்சு ஹிஸ்டரியில, அடுத்து பாலிட்டினா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இதுல யூனிட் 8 and 9 பத்தி நம்ம கூடுதலா நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இது தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிட் 8 and 9 ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது. யூனிட் 8க்கு மட்டும் 30 கொஸ்டின். சரி, அந்த 200 விட்டுருங்க, முன்னாடி சொன்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல 200, அதை ஓரம் கட்டி வச்சிருங்க. இப்போ இந்த யூனிட் 8 யூனிட் 9 மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப யூனிட் 8 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூனிட் 8ல இருந்து. யூனிட் 9ல இருந்து 40 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டனால அதை சொல்லிட்டு இருக்கேன் நானு. மெயினா நோட் பண்ணுங்க, இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த யூனிட் 8ல ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஏரியாவை பிரிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த செகண்ட் பார்ட் வந்து டி அண்ட் ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரியில கவர் ஆயிடுச்சு அந்த டி அண்ட் ஹிஸ்டரி.
அடுத்து தமிழ்நாடு பாலிட்டி. இப்ப தமிழ்நாடு பாலிட்டி அப்படிங்கிறது அங்க கவர் ஆயிடுச்சு. பாலிட்டில 20 கொஸ்டின் வரும்னு சொன்னேன். இப்ப தமிழ்நாடு பாலிட்டியும் அதுல என்னது இன்க்ளூடட். அதே மாதிரி அங்க ஹிஸ்டரியில ஓவரால் ஹிஸ்டரியில ஒரு 40 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொன்னேன். அதுல தமிழ்நாடு ஹிஸ்டரி இன்க்ளூடட். இப்போ நீங்க தமிழ் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரி பண்ணணும். அதாவது நம்ம படிக்கணும் யூனிட் 8க்கு எக்ஸ்க்ளூசிவா படிக்கணும். தனியா யூனிட் 8க்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதான் என்னது திருக்குறள், அதுக்கப்புறம் தமிழ்நாடு லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம்ல. ஸோ தமிழ் லிட்ரேச்சர்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. நான் என்ன சோர்ஸை கடைசியா சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா சோர்ஸ் தான் டவுட். சோர்ஸ் எல்லாமே புக்கு தான் சோர்ஸ். இதுல கூடுதலா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ 6ல இருந்து 10th வரைக்கும் ஒரு செட்டு, 11th 12th ஒரு செட்டு. இந்த 6ல இருந்து 10th வரைக்கும் ஆர்டர் கரெக்டா இருக்கு, ப்ராப்பராகவே இருக்கு ஆர்டர். நீங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க, ஒரு உதாரணத்துக்கு ஹிஸ்டரி எடுக்கிறீங்க அப்படின்னா 6th புக் எடுத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இருக்கும், 7th புக் எடுத்தீங்க அப்படின்னா மிடிவல் இருக்கும், 8th புக் எடுத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா இருக்கும், 9th புக் நம்மளுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாது, ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி இருக்கிறனால 9th புக் ஹெல்ப் பண்ணாது. 10th புக் எடுத்தீங்கன்னா அந்த மாடர்ன் இந்தியாவோட கண்டினியூஷன் இருக்கும். ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் அப்படிங்கிறது கண்டினியூட்டி கரெக்டா இருக்கு. ஸோ கண்டினியூட்டி கரெக்டா இருக்கிறனால நம்ம அந்த பேட்டர்னை தான் ஸ்டடி பேட்ச்ல ஃபாலோ பண்ண போறோம். ஸ்கூல் புக் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் போகக்கூடாது. ஸ்டடி பேட்ச்ல உள்ளவங்களுக்கு சிலபஸ் வைஸ்ல போகிறதுக்கு அட்வைசபிள் இல்லை. நான் ஸ்டடி பேட்ச்ங்கிறது டெடிகேட்டடா நீங்க உட்காந்து படிக்கும் போது சிலபஸ் வைஸ் போறதுனால என்ன யூஸ்? சிலபஸ் வைஸ் போகணும்னா புக்கை நீங்க அங்கங்க தேடி தேடி படிக்கிற மாதிரி ஆயிடும். திடீர்னு 8th புக்ல போய் 2nd சாப்டர் படிக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் திருப்பி 10th புக்ல போயிட்டு ஒரு சாப்டர் படிக்கணும். அப்புறம் திருப்பி 7th புக்ல போய் ஒரு சாப்டர் படிக்கணும். உதாரணத்துக்கு ஜுடிஷியரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜுடிஷியரி இன் இந்தியான்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8th புக்ல இருக்கு, 12th புக்ல இருக்கு. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து வச்சு படிக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா அப்படி படிக்காம புக்ல படிச்சுட்டே வந்துட்டு அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தானே 11th 12th. அந்த 11th 12th படிக்கும் போது நீங்க எங்க முன்னாடி படிச்சு வச்சிருக்கீங்களா? இப்ப 8th ஜுடிஷியரி படிச்சு நோட்ஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஜுடிஷியரிக்கு அடுத்தடுத்த டாபிக் அப்படியே போயாச்சு. 12th புக்கை மறுபடியும் படிக்கும்போது 4th சாப்டர் ஜுடிஷியரியை படிக்கும்போது இந்த 8th படிச்சு நோட்ஸ் எடுத்தீங்கல்ல, அந்த இடத்துல இந்த 12th புக்கை கொண்டு போயிட்டு நோட்ஸ் அங்க எழுதி வச்சிட வேண்டியதான். ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரே இடத்துல ரிவிஷன் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. நோட்ஸை 2 நோட்ஸையும் ஒரே இடத்துல எழுதுன மாதிரியும் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நேரம் மிச்சம், ரிவிஷன் பண்றதுக்கான நேரம் ரொம்ப 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 நமக்கு கம்மி. ஸோ இதை நம்ம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் ஸ்டடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேட்டர்ன் இப்படித்தான் இருக்கும். இப்படி இருந்தாதான் உங்களால கம்மியான நோட்ஸுக்குள்ள, நோட்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா அந்த நோட்ஸுக்குள்ள உங்களுக்கு டேட்டா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்ப எதை கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ரெடியா ப்ரிப்பரா போறதுக்கு இதுதான் ஒரு பேட்டர்ன். ஸோ இதுல இந்த திருக்குறள், தமிழ்நாடு லிட்ரேச்சர், இந்த ஏரியா வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா படிச்சுட்டாங்கன்னு நான் லாஸ்டா சொல்றேன். ஸோ இப்ப பாருங்க, இப்போ தனியா படிக்க வேண்டாம், தனியா படிக்க வேண்டாம். ஏன்னா இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, ஹிஸ்டரி பாலிட்டில கவர் ஆயிடுச்சு. ஸோ இது டெடிகேட்டடா படிக்கணும்னா இந்த ஒரு ஏரியா மட்டும்தான். ஓகே. ஸோ இப்போ அடுத்து யூனிட் 9. இப்போ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இதுலயும் 3 ஏரியா தான், 3ஆ பிரிச்சுக்கிறோம். இங்க தமிழ்நாடு எக்கானமி கவர் ஆகுது. சிலபஸை கிளியரா பாத்தீங்கன்னா புரியும். தமிழ்நாடு ஜியோகிராஃபி கவர் ஆகுது. எக்கானமி படிக்கிறோமா, எக்கானமி படிக்கும் போது தமிழ்நாடு எக்கானமி படிச்சிரும், அப்ப தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜியோகிராஃபி படிக்கும் போது தமிழ்நாடு ஜியோகிராஃபி படிச்சிரும், அப்ப ஜியோகிராஃபியை தனியா யூனிட் 9க்குன்னு உட்காந்து ஜியோகிராஃபி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலபஸ் வைஸ் போனா இதெல்லாம் டிஃபிகல்ட்டி. சிலபஸ் வைஸ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு கிளியரா சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்ப தமிழ்நாடு எக்கானமியும் தமிழ்நாடு ஜியோகிராஃபியும் டெடிகேட்டடா உட்காந்து தனியா படிக்க வேண்டாம். எக்கானமி படிக்கும் போது எக்கானமி புக்கை படிச்சுட்டே வரும்போது எங்கெல்லாம் தமிழ்நாடை பத்தி கவர் ஆகுதோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டே வந்துருவோம். அதே மாதிரி ஜியோகிராஃபி டாபிக் படிக்கும் போது தமிழ்நாடு ஜியோகிராஃபி, தமிழ்நாட்டுக்குன்னு ஜியோகிராஃபி உட்காந்து. உதாரணத்துக்கு எல்லா சாப்டர்லயும்
இந்த எக்கனாமிக் ஜாகிரபின்னு ஒரு சாப்டர் இருக்கும், இந்த இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரிலாம். அதுவும் குறிப்பா 12th புக்கு. இப்ப 12th புக் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன், ஹியூமன் ஜாகிரபின்னு சொல்லுவோம், சோசியல் ஜாகிரபின்னு சொல்லுவோம். அத பாப்புலேஷன் இருக்கும், செட்டில்மெண்ட்ஸ், எங்கெல்லாம் மக்கள் செட்டில் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் எங்க வசிக்கிறாங்கன்னு சொல்றோமா, அதுல வந்து ட்ரைபல் பீப்புளை பத்தி அதிகம் பேசுவோம். இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா சாப்டர்லயும் தமிழ்நாடை பத்தி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே வருவாங்க. இப்ப நீங்க சிலபஸ் வைஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ஜாகிரபில நமக்கு தெரிஞ்சது 10th புக் வால்யூம் 2ல தமிழ்நாடு ஜாகிரபி 2 சாப்டர் கவர் ஆகும்னு தெரியும். ஆனா அதை மட்டும் படிச்சா போதுமா? இப்ப இந்த ஏரியாலாம் மிஸ் ஆயிடுமே. 12th புக்ல ஒரு சாப்டர்லயும் பின்னாடி பின்னாடி ஒரு 2 பேஜ் தமிழ்நாடு ஜாகிரபி கவர் ஆகும். தமிழ்நாடு பத்தின ஜாகிரபிகள் ஃபேக்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க. இப்ப சிலபஸ் வைஸ் போனீங்கன்னா என்ன பண்ணணும், போய் தேடி தேடி உட்காந்து இந்த புக்ல இந்த இடத்துல ஜாகிரபியை பத்தி, தமிழ்நாடு ஜாகிரபியை பத்தி இருக்கு, இந்த புக்ல இந்த இடத்துல தமிழ்நாடு ஜாகிரபியை பத்தி இருக்கு. இது தேவையில்லாத டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அதே மாதிரி எங்க எதை படிச்சோங்கிறத சுத்தமா ஞாபகம் வச்சுக்கவே முடியாது இந்த பேட்டர்ன் படி போனீங்க அப்படின்னா. அதனாலதான் ஸ்கூல் புக், அது நிறைய பேர் கேட்டனால நான் அந்த ஆன்சர் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூல் புக் வைஸ் போறதுதான் சேஃப். எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்றதுக்கு, ஈஸியா கிளியர் பண்றதுக்கு. உங்களுக்கு எல்லாமே படிச்சுட்டு போயிடுவீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனா அங்க எக்ஸாம்ல போனதுக்கு அப்புறம் எப்படி அது வந்து உங்களுக்கு மார்க்கா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறதுதான் விஷயம். மார்க்கா கன்வெர்ட் ஆகும்போது எக்ஸாம்ல உட்காந்து யோசிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸாம்ல உட்காந்து யோசிக்கிற டைம் இருக்காது. அப்போ உங்க நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நீங்க எங்க இருந்து சோர்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸும் மட்டும்தான் நமக்கு பெருசா ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்கு அழகா படிக்கும் போதே ஸ்கூல் புக்கை கிளியரா படிச்சு எழுதிட்டே வந்துட்டோம்னா சேஃபான மார்க்கு, கரெக்டான மார்க் கிடைக்கும். கரெக்டா இந்த சென்ஸ், கரெக்டா பின் பாயிண்டா இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற பேட்டர்ன்ல நம்ம போகலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து இந்த 3வது தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி, இது ரெண்டுக்கும் எக்ஸ்க்ளூசிவா படிக்க வேண்டாம், அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கீம்ஸுங்கிறது பிராட் ஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருக்கு. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் தமிழ்நாடு கவர்னன்ஸ். தமிழ்நாடு கவர்னன்ஸ்ல ஸ்கீம் மட்டும் இல்ல, கவர்னன்ஸ்னாவே 3 விஷயம் சொல்லியிருப்போம். திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறது அதுதான், 3 விஷயம். கவர்னன்ஸ் சொல்லும் போது ஆட்சி, நிர்வாகம் இப்படிதான் சொல்லும் போது 3 தான். இந்த 3க்கு தான் நம்ம படிப்போம். இந்த 3 தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. இந்த 3 ஏரியால தான் நம்ம போய் நாளைக்கு குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், வேற எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போனாலும் இந்த 3 ஏரியால தான் ஒர்க் பண்ண போறோம். நம்பர் 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 ஆக்ட், சட்டம். நம்பர் 2 ஸ்கீம்ஸ், திட்டம். திட்டங்களையும் சட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுதானே கவர்மெண்ட் ஆபீசர்ஸோட வேலை, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோட வேலை. சோ 3வது பாலிசி, கொள்கை. சோ இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். நோட் பண்ணியாச்சா? சோ இப்போ இந்த யூனிட் 9ல இருந்து மட்டும் 40 கொஸ்டின் கேக்குறாங்க. யூனிட் 9ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இப்ப இந்த 40 கொஸ்டின் எடுத்துக்கிட்டு 40 பிரிச்சுக்கலாம். தமிழ்நாடு எக்கானமில கேக்குறாங்க, தமிழ்நாடு ஜியோகிராஃபில கேக்குறாங்க. தமிழ்நாடு எக்கானமில ஒரு 10 கொஸ்டின் கேக்குறாங்க, தமிழ்நாடு ஜியோகிராஃபில. ஆனா ஸ்கீம்ஸ்ல தான் என்ன பண்றாங்க, அதிகமான கொஸ்டின் ஸ்கீம்ஸ்ல தான் கேக்குறாங்க. இவ்வளவு அதிகமான கொஸ்டின் ஸ்கீம்ஸ்ல கேட்கும்போது நான் சொன்னல, அங்க 100 கொஸ்டின்ல 25 கரண்ட் அஃபேர்ஸ் போயிடும், 25 மேக்ஸ் போயிடும், அரௌண்ட் 25 சயின்ஸுக்கு போயிடும். பாக்கி இருக்கிற 25 அதுதான் இந்த ஸ்கீம் தமிழ்நாடு லிட்ரேச்சர். இப்போ நம்ம கவர் ஆகாம டெடிகேட்டடா ஸ்கூல் புக்ல கவர் ஆகாம நீங்க படிக்கணும், டெடிகேட்டடா தனியா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 25 மார்க்குக்கு ஆர் 30 மார்க் 30 கொஸ்டின்ஸ் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா 2 ஏரியாவுக்கு தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்.
மற்ற எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. ஈவன் இதுவுமே ஸ்கூல் புக்ல இருக்கு. பட் கொஞ்சம் வெளியில போயும் படிக்கணும். கொஞ்சம் எல்லாருமே பயப்படுற ஏரியா தான் தமிழ்நாடு லிட்ரேச்சர் அண்ட் திருக்குறள் ஒண்ணு. ரெண்டாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். நான் சொன்னேன்ல இப்போ ஸ்கீமு சட்டம் திட்டம் இது எல்லாமே. இதைத்தான் நம்ம வெளில போய் படிக்கணும். இதுல தமிழ்நாடு லிட்ரேச்சருக்கு நீங்க டெடிகேட்டடா என்ன பண்ணணும், 10th புக்கை ஃபாலோ பண்ணணும். இப்போ சாரி 6th to 10th புக்கை ஃபாலோ பண்ணணும். 6th to 10th புக்கை ஃபாலோ பண்ணா போதும் தமிழ்நாடு லிட்ரேச்சர் அண்ட் திருக்குறளுக்கு. நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்பேன், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் திருக்குறள் கவர் ஆகுதோ அதெல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் திருக்குறள் கவர் ஆகும். இப்ப இதுக்கு பெஸ்ட் சோர்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11th புக்கு, ஒரு உதாரணத்தை சொல்றேன். 11th புக்ல பொலிட்டிக்கல் தாட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு ஒரு சாப்டர் இருக்கு. அது 14வது அல்லது 15வது சாப்டர்னு நினைக்கிறேன், 15th சாப்டர். இப்போ இந்த 15th சாப்டர்ல 15th சாப்டர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 15th சாப்டர் முழுக்க முழுக்க தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் தாட்டை பத்தி பேசுது, எக்ஸ்க்ளூசிவா பேசுது பொலிட்டிக்கல் தாட்ஸ். அதுல 3 பேரை பத்தி ரொம்ப பெருசா கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு திருவள்ளுவர், இன்னொன்னு நமக்கு தெரியும் நல்லாவே பெரியாரோட பொலிட்டிக்கல் தாட். ஸோ 3வது பாரதியார். இப்ப இந்த பெரியாரை மட்டும் எடுத்துருங்க, பெரியாரை தனியா எடுத்துடணும். ஏன்னா அவரோட ரோல் வேற. அவர் நம்ம தனியா ஹிஸ்டரியில படிப்போம், சோசியல் இஷ்யூஸ்ல படிப்போம், அவரை பத்தி பாலிட்டியில படிப்போம். பட் இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, பாரதியார் அண்ட் திருவள்ளுவர், இவங்க 2 பேர் தான் இந்த ஏரியால கவர் ஆகக்கூடியவர். இங்க கவர் ஆயிடுச்சா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல திருக்குறள் கவர் ஆயிடும். சரி, வேற ஒரு இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள், 11th புக்கு எக்கனாமிக்ஸ் சாப்டர் நம்பர் 7. ஒரு உதாரணத்துக்கு சாப்டர் நம்பர் 7ல இருக்கு. இதுல ஒரு பாதி இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்கும் அப்படின்னு பேசும். இன்னொரு பாதி எக்கனாமிக் திங்கர்ஸ் சொல்லுவோம், எக்கனாமிஸ்ட், கிரேட் எக்கனாமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்சியன்ட் காலத்துல இருந்தவங்க, மிடிவல் காலத்துல இருந்தவங்க, மாடர்ன் காலத்துல இருந்தவங்களை பத்தி எல்லாம் பேசும். இதுல குறிப்பா யாரை பத்தி பேசும் அப்படின்னா திருவள்ளுவரை பத்தி பேசும். திருவள்ளுவரை பத்தி மட்டும் எக்ஸ்க்ளூசிவா பேசுறதுனால அப்ப அதை மட்டும் நீங்க தனியா எடுத்து படிச்சுக்கலாமா? அதுல குமாரப்பா பத்தி பேசுவாங்க, காந்தியை பத்தி பேசுவாங்க, காந்தியன் பொலிட்டிக்கல் தாட் என்ன, சாரி எக்கனாமிக்கல் தாட் என்ன, அம்பேத்கரோட எக்கனாமிக்கல் தாட் என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நமக்கு தேவை என்ன, அந்த திருக்குறள். அதுல எக்கனாமியை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் டெடிகேட்டட். அப்ப இந்த மாதிரி நம்ம படிச்சோம் அப்படின்னா இது மோர் தென் எனஃப். இப்ப புரியுதா? நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கு சிலபஸ் வைஸ் போக வேண்டாம், மெயினா இந்த மாதிரி பேட்டர்ன்ல போனா தான் சேஃப் அண்ட் செக்யூர். கிளியர்? ஓகேவா? ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹிஸ்டரியில ஏற்கனவே உங்களுக்கு கிளியரா 2 யூனிட்டை பத்தி, 2 டேர்ம் பத்தி கைடன்ஸ் கொடுத்தாச்சு, டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2. ஸோ டேர்ம் 1ன்னு வரும்போது 4 சாப்டர், டேர்ம் 2ல 2 சாப்டர். ஸோ லாஸ்ட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 சாப்டர். ஸோ 6 சாப்டர் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறது அடுத்து டேர்ம் 3ல 2 சாப்டர். அடுத்து நேரம் நம்ம எங்க போறோம், அதை விட்டுட்டு அந்த 2 சாப்டர் முடிச்சுட்டு அடுத்து 10th புக் போறோம். 10th புக்ல வால்யூம் 1ல சாப்டர் நம்பர் 5, வால்யூம் 2ல 6, 7, 8, 9, 10. ஸோ அதுல ஒரு 6 சாப்டர். லாஸ்ட் வீக் உங்களுக்கு 6 சாப்டர் படிக்க கொடுத்தாச்சு. இந்த வாரம் 8 சாப்டர். இந்த வாரத்துக்கான டாஸ்க் 8 சாப்டர். ஸோ இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.